நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கிற தலைப்பில் தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கோம். சங்கீதம் 23:5 என் பாத்திரம் நிரம்பி ஒளியும் என்ற ஒரு தலைப்பில் நம்ம தியானிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம பாத்திரங்களை நிரம்பி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒன்றும் இல்லாது இருக்கிற இடத்தில் தான் கர்த்தருடைய கிருபை அங்க நிறைவா இருக்கும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பலன் இருக்கிறது, நம்ம சுயம் இருக்கிறது, நம்ம ஞானம் இருக்கிறது, நம்ம செல்வாக்கு இருக்கிறதுனா அங்க கர்த்தருடைய கிருபை வேலை செய்யாது. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. எதுவுமே எனக்கு இல்ல, எதுக்குமே நான் தகுதி இல்ல, எனக்கு பலன் இல்ல, எனக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்ல, எனக்கு சொந்த பந்தங்கள் இல்ல, எனக்கு செல்வாக்கு இல்ல, எனக்கு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன், எப்படி முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் சொல்லுவார், நீ மட்டும் இல்ல, நானும் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றுத்துக்கு உதவாத குப்பையை எடுத்து கோபுரத்தில் அமர பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாதவங்களை உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு எதுவுமே தெரியலன்றீங்களா? அதுதான் குவாலிஃபிகேஷனே. ஒரு ஆமென். கர்த்தரிடத்தில் கிருபையும் வரங்களையும் அபிஷேகங்களையும் நன்மைகளையும் பெற்றுக் கொள்வது எப்படிங்களா? எனக்கு எதுவுமே தெரியாதாண்டவரே, நான் அறியேன். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. மோசே சொல்றார், மோசேகிட்ட ஆண்டவர் போறார், அந்த ஜனங்களை நீதான் ரட்சிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லும்போது, அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாய் எதிர்காலத்தில் மாறப்போகிறவர், உலகம் பிரசித்தி பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாய், வேதம் போற்றக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்ற போகிற ஒரு மோசேயை கிட்ட ஆண்டவர் பேசும்போது மோசே சொல்றார், ஆண்டவரே நான் ஏமாத்திரம், நான் ஒரு திக்குவாய், எனக்கு பேச தெரியாது, எனக்கு அந்த கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்துவதற்கான ஞானம் எனக்கு இல்லை, அறிவு எனக்கு இல்லை, என்னால முடியாது என்று அவன் திரும்பி பயந்து ஓடி போனான். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஓடின மோசேயை தான் கர்த்தர் அழைத்தார். அந்த மோசே, உன்னுடைய சரீரம் தான் எனக்கு தேவை, இந்த பாத்திரம் தான் எனக்கு தேவை, உன் தாளந்து எனக்கு தேவையில்லை, உன் ஞானம் எனக்கு தேவையில்லை, உன் பேச்சு திறமை எனக்கு தேவையில்லை, உன்னுடைய செல்வாக்கு எனக்கு தேவையில்லை, உன்னுடைய அந்தஸ்து எனக்கு தேவையில்லை, உன்னுடைய எல்லா நிறை எனக்கு தேவையில்லை, உன்னுடைய அழகு எனக்கு தேவையில்லை, உன் தோற்றம் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய சுபாசங்கள் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய பாத்திரம் மட்டும் எனக்கு தா என்று கர்த்தர் சொல்லும் போது அந்த பாத்திரத்தை தான் கர்த்தர் அந்த திக்குவாயா இருந்த ஒன்றுக்கு உதவாத பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த மோசேவை தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க எகிப்திற்கு கர்த்தர் அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. அனுப்பப்பட்ட அவர்கள் எகிப்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணி அத்தனை 30 லட்சம் ஜனங்களை நடத்தின ஒரு மோசே. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் திக்குவாயா இருக்கலாம், இல்ல படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், இல்ல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் தள்ளப்பட்டிருக்கலாம், இல்ல நீங்கள் செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம், இல்ல வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்ல சமாதான சந்தோஷம் இல்லாம, ஏதோ ஒரு நல்ல ஒரு உடை இல்லாம, வீடு இல்லாம, ஒரு சின்ன குடும்பமா இருக்கலாம், நிறைய பேர் உங்களுக்கு எதிராக வந்து இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நான் சொல்ற கர்த்தர் உங்கள் மேல ஒரு அபிஷேகத்தை வைக்க போறார், உங்க தலைமையில கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைக்க போகிறார். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல இருக்கும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. உன் வாழ்நாளில் சாதிக்காத ஒரு சாதனையை நீங்கள் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் நடக்கும். இதுவரைக்கும் எதில் பேசி பேசி தோற்று போனீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். இதுவரைக்கும் எதில் முயற்சி செய்து செய்து தோண்டு போயிட்டீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். இதுவரைக்கும் நீங்கள் எதெல்லாம் பிரயாசப்பட்டு உங்களால் முடியும்னு சொன்னீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் கிருபை உங்கள் மேல வரும்போது, மோசே மேல அந்த அபிஷேகம் கிருபை வரும்போது மோசே கர்த்தரை எடுத்து பயன்படுத்தினது போல இன்னைக்கு அநேகரை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அநேக ஜாதிகளுக்கு சாட்சியாக நிறுத்த போகிறார். அநேக ராஜாக்களோடு பிரபுக்களோடு உங்களை அமர பண்ண போகிறார். உங்கள் பிள்ளைகளை எடுத்து கர்த்தர் உயர்த்த போகிறார். உயர்வான ஸ்தானங்களில் கர்த்தர் நிறுத்த போகிறார். இனி உன் வாழ்க்கை வேற விதமா இருக்கும், உன் குடும்பம் வேற விதமா இருக்கும், பிள்ளைகள் வேற விதமா இருப்பார்கள். கர்த்தருடைய இதுவரைக்கும் நீ முயற்சி செய்து ஒன்றும் நடக்கல, இது நீ யோசிக்கலாம் சிந்தையில என்று நானே யோசிக்க தோணுகிறது. இதுவரைக்கும் நடக்கல, இதுவரைக்கும் போராடினேன், இதுவரைக்கும் உழைத்தேன், இதுவரைக்கும் முயற்சி செய்தேன், இதுவரைக்கும் பிரயாசப்பட்டேன், இதுவரைக்கும் கண்ணீர் சிந்தினேன், ஒன்றும் நடக்கல, இதுவரைக்கும் நடக்கல. ஆமா, உன் சுய பலத்தோடு, உன்னுடைய நம்பிக்கையோடு, உன்னுடைய ஜெயத்தோடு, உன்னுடைய காரியங்களோடு நீ ஓடி ஓடி முயற்சி செய்து உன் வாழ்க்கை ஒன்று நடக்கல. இனி கர்த்தருடைய அபிஷேகம் தலைமையில வருகிறது. அந்த அபிஷேகம் பாத்திரத்தில் கர்த்தர் வருகிறார். அந்த கிருபை உன் மேல வருகிறது. வரும்போது கர்த்தர் உன் பாத்திரத்தை எடுத்து இனி உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேங்க, ஒரு தேவ அபிஷேகம் உன் மேல வருகிறது. விசுவாசிக்கிறவன் தலைமையில கையை வைத்து
வருது, தேவ அபிஷேகம் மேல வருது. இன்னும் ஜெபிக்கிறதுல கர்த்தரோட செய்யும். இன்னும் ஜெபத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும். நீ பாடுகிற பாடல ஒரு வித்தியாசம் இருக்கும். பிரசங்கத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும். நீ பேசுகிற வார்த்தையில ஒரு வித்தியாசம் இருக்கும். நீ பைபிள் படிக்கிறதுல ஒரு வெளிப்பாடு வித்தியாசமா இருக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் மேல இருக்கும். கர்த்தர் எது வரைக்கும் அமைதியா இருப்பார், எது வரைக்கும் மௌனமா இருப்பார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தேவ அபிஷேகம் மேல வருது. கர்த்தர் உன்னை அநேக தாழ்ந்துள்ளவர்களை மாற்ற போகிறார். ஓலி காமரி மனமா கையில தட்டி ஆண்டவருக்கு ஒரு சக்கரமா ஓடி மனமா சே ஓடி மனமா சமர இதுவரைக்கும் ஆட்டி படைக்கிற எல்லா சாதனாவிகள், சர்வத்தினாவிகள், எல்லா மரணாவிகள், எல்லா வியாதி கூறுகள், எல்லா பெரிய சூரிய கட்டுகள் எரிந்து சாம்பலாகும்படிய கர்த்தருடைய அக்கினி சமமாய், அக்கினி சமமாய், அக்கினி சமமாய் கர்த்தருடைய மாற்ற போகிறார். உன்னை சுற்றி இருக்கிற எல்லா உன்னை பாலடிக்கிற எல்லா காரியங்களை சுக்குநூறாக்க போகிறார். என் தேவன் இறங்குகிறார். ஒரு வல்லமை உன்னை தேடி வருகிறது. என் தேவன் உன்னை கூப்பிடுகிறார். உண்மையான கர்த்தருடைய கரம் இறங்குது. ஹalleluya. ஓஷாதரன மஷகே ஓஷாதரிமானமா உன்னை வாழ்க்கை துவைக்க அளித்த எல்லா அழிவுகளை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிறார். ஹalleluya. இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ மாகாரானா மாஷே ஓ ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தெய்வீக வல்லமை உங்களை தேடி வந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உன் தகுதியை பார்த்து வரல, உன் தகுதியை பார்த்தல்ல, உன் ஜெபத்தை பார்த்தல்ல, உன் பரிசுத்தத்தை பார்த்தல்ல. கர்த்தர் மோசே மேல் வைத்த அந்த ஒரு அபிஷேகத்தை அநேகர் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ ஆமென். ஹல்லேலூயா. இனி உங்களுக்கு இதுவரைக்கும் எதுல தோண்டு போனீங்களோ, எதுல உன்னால நடக்கலையோ, அதுல கர்த்தருடைய கிருபை போய் நிற்கும் போது ஆண்டவரே உங்களுக்கு கிருபை இருக்கு, உன் கிருபைதான் சொல்லும் போது அந்த கிருபை கிரியை செய்யும். உன் பலன் அல்ல, உன் தகுதி அல்ல, உன் தாளம் அல்ல, உன் படிப்பு அல்ல, உன் ஆசை அல்ல, உன் செல்வம் அல்ல, உன் செல்வாக்கு அல்ல, உன் ஞானம் அல்ல. கர்த்தருடைய தகுதியை கிருபையே உனக்கு தகுதியா இருக்கும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கூட நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ பரிசுத்த ஆவியான ஒரு வல்லமை இங்க அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவன் உங்களோட அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய கரம் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. இப்படியா சொல்ற ஆமென் சொல்லிட்டு வாங்க. உன் குடும்பத்தில் இந்த நாள் முதற்கொண்டு ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஒரு ஊழியத்தில் இந்த நாள் முதற்கொண்டு ஒரு வித்தியாசம் பார்ப்பீங்க. உங்க வேலையில எந்த நாள் முதற்கொண்டு ஒரு வித்தியாசம் பார்ப்பீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு எந்த நாள் முதற்கொண்டு ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நீங்க செய்கிற தொழிலில் எந்த நாள் முதற்கொண்டு ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களில் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. கணவனுடைய வாழ்க்கையில, கணவனுடைய சூழ்நிலை ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் செய்ய போகிறார். இதற்கான அதுதான் உங்களுக்கு அடையாளம். ஓ ராகமன ஷேகே ஒரு அடையாளம். தேவன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையோடு கூட கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. இந்த சத்தம் உங்களை வாழ வைக்க போகிறது. இந்த சத்தம் உங்களை அநேகர்களுக்கு சாட்சியை நிறுத்த போகிறது. இதுவரைக்கும் துவண்டு போய் சுருங்கி போய் நீ அடங்கியிருந்த உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். உன்னை அநேக காரியங்களில் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அநேகருக்கு கர்த்தர் சாட்சியை நிறுத்த போகிறார். இனி எத்தனை பேருக்கு பாத்திரவன்களாய் இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை எப்படியாய் நடத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் என்னையும் பயன்படுத்துவார். சொல்லுங்க கர்த்தர் என்னையும் பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அநேக காரியங்களை இந்த நாள் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்தில் அநேக மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்க வேலை ஸ்தலத்துல எங்க நீங்கள் ஸ்ட்ரகிளாய் நிற்கிறீங்களோ, உங்களுக்கு எது போராட்டமா இருந்துச்சோ, உங்க முன்னேற்றத்திற்கு எது தடையா இருந்துச்சோ, இதுவரைக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ, பொருளாதார வாழ்க்கையிலோ, பூமிக்குரிய வாழ்க்கையிலோ, எதுல உங்களுக்கு தடையா இருந்துச்சோ அந்த ஸ்ட்ரகிள், அந்த போராட்டம், அந்த சோதனை கர்த்தர் இன்னைக்கு முறியடிக்க பண்ண போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு முறியடிக்க பண்ண போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய சாட்சியா நிறுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மோசேவை தான் கர்த்தர் அழைக்கும் போது அவன் ஒன்றுமே இல்லாமல் வருகிறான். ஆனால் கர்த்தர் அவனை அப்படியாக பயன்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் சாதாரண ஒரு மனுஷனாக இருந்த மோசேயை அவன் அந்த பார்வோன் ராஜாக்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை ஒரு
பயங்கரமான தீர்க்கதரிசியா நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் ஒரு கோலை கொடுத்து அனுப்புறாரு. ஒரு கோலை, அந்த கோலை கீழே போடுற அந்த பாம்பாய் மாறுது, அதனுடைய வாழை பிடிக்கிற அந்த கோலாய் மாறுது. அப்படிப்பட்ட அநேக காரியங்களை கர்த்தர் அவன் மோசேயை கொண்டு செய்தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேங்க, இன்னைக்கு பிரசங்கத்தை விட ஆண்டவர் சொல்றத சொல்றேன். இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில ஒரு கோலை கொடுக்க போகிறார். ஒரு ஆமென், அபிஷேகம் என்ற ஒரு கோலை கொடுக்க போகிறார். அந்த கோல் துளிர்க்க போகிறது. அந்த கோல் துளிர்ந்து ஒரு வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எதையோ யோசிக்க வேண்டாம், எதையோ சிந்திக்க வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்த போகிறார். உங்களுக்குள்ள ஒரு பெரிய அசைவு, உன் குடும்பத்திற்குள்ள ஒரு பெரிய அசைவு என் தேவன் ஏற்படுத்த போகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சொன்னால் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. மோசே பத்தி நான் சொல்லிட்டேன்ல, மோசே என்ன பண்ற, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக எகிப்துக்கு போக சொல்றாரு. போகும்போது அந்த ராஜா ரொம்ப கடினமா இருந்து யாரையுமே அனுப்ப மாட்டான். அப்ப என்ன நடக்குது தெரியுமா? இவர் ஒரு ஆளா போறாரு. போகும்போது அந்த ராஜா என்ன பண்ணா, அவங்க அநேக அந்த தீர்க்கதரிசிகளை அவன் ஏற்படுத்தி அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவங்க என்ன நடந்துச்சு, இவன் ஒரு கோலை கீழே போடுற ஆண்டு சொன்னாரு, உன் கோலை கீழே போடு, அது பாம்பா மாறும். அவங்க அதை பார்த்து பயப்படுவார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு நீ கொண்டு வருவாய் என்று ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இவர் நல்ல அபிஷேகத்தோட ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஒரு கோலை கீழே போட்ட பாம்பா வரும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், எல்லாருமே பயப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு இவர் நேர போனாரு. எல்லாரும் நிற்கும் போது என்ன பண்றாரு, அந்த கோலை தூக்கி கீழே போடுறாரு. போட்ட உடனே பாம்பா மாறி ஆடுது. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்கன்னு பார்த்தா அவன் ராஜா சிரிக்கிறான். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. ராஜா சிரிக்கிறான். அதை பார்த்து இவனுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் இருந்த தைரியம் போயிடுச்சு. இன்னும் அவ்வளவுதான்டா, நான் செத்தனா இங்க ராஜா, என்னை கொன்று போட போகிறேன், வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தான். சில நேரங்களில் ஆண்டோட வார்த்தை உங்களை தேடி வரும். அப்ப விசுவாசம் அதிகமா இருக்கும். பூஸ்ட்ல போறீங்க, திடீர்னு ஏதாவது சூழ்நிலைகள் பிரச்சனை போராட்டம் வருது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னா என் வாழ்க்கை, நான் செத்தன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும். அந்த எண்ணம் மோசேக்கு வந்தது. உடனே எண்ணத்துக்கு இவங்க சிரிக்கிறான்னு பார்த்தா இந்த ராஜா என்ன பண்ணாரு, நீ தான் கோலை பாம்பா ஆக்கிவியா அப்படின்னு அவன் நிறைய மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க எல்லாம் மந்திரம் பண்ணி அவங்க எல்லாம் ஒரு 50-100 பேரை கூப்பிட்டு அவங்க எல்லாம் கோலை கீழே போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் கோலை கீழே போடும்போது அது பாம்பாய் மாறினது. ஆண்டவர் அனுப்பித்த மோசேக்கும் அவன் மந்திரவாதிகள் மூலமா போட்ட கோலின் பாம்புக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் தெரியல. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை தேடி வரும் பொழுது ஆண்டவர் சில அற்புதங்கள் நமக்கு செய்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம், செய்கிறார். ஆனா அதே மந்திரவாதிகள் செய்கிற காரியங்கள் போல அவர்களும் சிலர் நம்முடைய எதிரிகளும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட நன்மைகளை அவர்கள் காண்கிறார்கள். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அற்புதம் நடக்கிறது, அவனுக்கு அற்புதம் நடக்கிற போல தெரியுது. என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது, அவனுக்கு வாழ்க்கையில மாற்றம் வர போல தெரியுது. இப்படிதான் நடந்து கொண்டிருக்க கொஞ்சம் யோசிக்கிறான். யோசிச்சு சரி நீ வாழை பிடினா ஆண்டவர், வாழை பிடித்தா அது கொம்பாகுது, அவனோட வாழை பிடிக்கிறானுங்க அது கோலாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் அப்படியே கலக்கத்தோடு எப்படிங்க ஒரு ராஜா, இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு பிரதம மந்திரி மாதிரி ஒரு ராஜா முன்னாடி நிக்கிறான், துணிந்து போய் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சத்தத்தை கேட்டு துணிந்து போய் நிக்கிறான். அப்படி சோர்ந்து போயிட்டான். அந்த சத்தன்னு சொல்லிட்டு ஆண்டு திரும்ப சொன்னார், திரும்ப அந்த கோலை போடுனாரு. போட்டோன்னா பாம்பா மாறிச்சு. அப்போ அவனுங்களே கோலை கீழே போடுனா, அந்த மந்திரவாதி கோலை கீழே போட்டோன்னு அது எல்லாமே பாம்பா மாறிட்டு எல்லா பாம்புகளும் ஆடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு அற்புதம் நடந்துச்சுங்க. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்னாடி யாரும் எந்த மேஜிக்கும் பண்ண முடியாது. என் ஆண்டவர் முன்னாடி யாரும் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய முடியாது. என் ஆண்டவர் தான். வானோர் பூதலத்தோர் முழங்கால் யாரும் முடங்க முடியாத எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரே நாமம் இயேசுவின் நாமம் மட்டுமே. இயேசுவின் நாமம் எல்லாமே ரட்சிப்பு கிடையாது. தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே. அந்த சர்வ வல்லமைக்கு முன்னாடி யார் என்ன மேஜிக் தாளந்துகள் என்ன காரியங்கள் பண்ணாலும் சூழ்ச்சிகள் செய்தாலும் என் தேவனுடைய வல்லமையை மேற்கொள்ள முடியாது. என் தேவனுடைய அபிஷேகத்தை பொறுக்க முடியாது. என் தேவன் செய்கிற காரியங்கள் யாரும் நீக்கலாய் பண்ண முடியாது. இவர்கள் செய்தது உண்மைதான்.
அவங்களுக்கு கோலை போடுறாங்க, பாம்பு ஆகுது. பாம்பு வாழை பிடிக்கிறாங்க, கோல் ஆகுது. மோசே கோலை போடுறான், பாம்பு ஆகுது. பாம்புடைய வாழை பிடிக்கிறான், கோலாய் மாறுது. இப்படி நடந்து கொண்டே இருக்கிற வேலையில தான் அதுக்கடுத்து ஆண்டவர் பார்த்த ஆண்டவருக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. வந்த உடனே அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? இந்த நாள் இப்படி விசுவாசிக்கிறேன், இந்த பாம்பு என்ன பண்ணிச்சுன்னா, ஏன்னா இந்த பாம்பு அங்க இருக்கிற அந்த 100 பாம்புகளையும் விழுங்கி விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுது? ஒரு கையை தச்சு ஆண்டவருக்கு நல்லா. இந்த ஒரு பாம்பு அந்த 100 பாம்புகளை விழுங்கி போட்டது. அப்போ அந்த ராஜா பார்த்தவர் அழிந்து போனான். அந்த மந்திரவாதிகள் பார்த்து அழிந்து போனார்கள். இந்த பாம்பு நிற்குது, அதை வாழை பிடிக்கிறான், கோலாய் மாறுகிறது. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்ற, உனக்கு விரோதமாய் யார் என்ன காரியங்கள் செய்தாலும், உனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும், அது உன்னை பார்த்து பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம், உன் விசுவாசத்தை புரட்ட போடுகிற மாதிரி இருக்கலாம், உன் விசுவாசத்தை குறைக்கிற மாதிரி இருக்கலாம், உன் வாழ்க்கை சிதைக்கிற மாதிரி இருக்கலாம். அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்தது என்று நீ நினைக்கலாம். இனி என்னால இழந்திருக்க முடியாது, என்னால வாழ முடியாது, இனி அநேக கடனாகி விட்டு, அநேக வியாதியில போய்விட்டு, அநேக பலவீனத்தில் விழுந்து விட்டு, அநேக பாவத்தில் விழுந்து விட்டு, என் வாழ்க்கை மாறிவிட்டது, இனி என்னால் இழந்திருக்க முடியாது, இனி மரணம் ஒன்றுதான், நான் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன், சாவாவின் விளிம்பில் விழுந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா கர்த்தருடைய கோல், அபிஷேக கோல் உன்னை தேடி வருது. ஓ, தேவனுடைய அபிஷேக கோலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேக கோல், அது துணிக்கிற கோல். கர்த்தரை நீ போகிற இடமெல்லாம் ஜெயத்தை காண்பீங்க. உனக்கு விரோதமாய் பிசாசு, உனக்கு விரோதமாய் மந்திர கட்டுகள், வெள்ளிய சூனியங்கள், சிவினை ஆவிகள், ஏவன் ஆவிகள், சாத்தான் தீட்டப்பட்ட சதித்திட்டங்கள், விபத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் முறியடிக்கும்படியாய் ஒரு அபிஷேக கோல், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்க கையில கர்த்தர் கொடுக்கிறார். ஓ, ஹல்லேலூயா. விசுவாசிகள் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். சத்தம் அவ்வளவுதானா? ஹல்லேலூயா. இனி நீங்கள் பயப்பட தேவையில்லை, எதை குறித்து பயப்பட தேவையில்லை. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க, சத்துருவை பார்த்து பயப்படாதீங்க, வியாதியை பார்த்து பயப்படாதீங்க, உன் கடன் சத்துருவை பார்த்து பயப்படாதீங்க, உன் பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க. ஓ, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு உன்னை குறித்து பயப்படாதீங்க. இந்த பிள்ளை எப்படி உருப்பிட போதும், இதுக்கு எந்த தெளிவு இல்லை, ஞானம் இல்லை, அறிவில்லை என்று நீங்க பயப்படாதீங்க. இந்த கணவன் எப்படி உருப்பிட போறானோ, இவன் இப்படி இருக்கிறான் என்று அவனை குறித்து கலங்காதீங்க. என கர்த்தருடைய அபிஷேகம் மேல் இருக்கிறது. எப்படியா சொல்ற, நீ போய் கையை வைக்கும் போது, ஜெபிக்கும் போது ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. என்ன நான் சொல்றேன், நீங்க சொல்றேன், நீங்க போய் எங்க கையை வைக்கிறீங்களோ அங்க ஒரு ஆசீர்வாதம் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. தேவ அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் இறங்கி இருக்கிறது. இனி யாரை தேடி நீ போக தேவையில்லை, எதை தேடி நீ போக தேவையில்லை. கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார், கர்த்தர் உனக்குள் இருக்கிறார். அந்த நான் சொல்றேங்க, உன்னை தேடி இனி பிரச்சனைகள் வரும், உன்னை தேடி இனி சோதனை வரும், உன்னை தேடி இனி போராட்டங்கள் வரும். நான் முதல்ல சொன்ன பிரச்சனை போராட்டம் கடந்த வாரம் அதான் நம்ம தியானித்தோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:12-15 வரைக்கும் வாசித்தோம். அதுல தொடர்ந்து நம்ம படிச்ச வரை தெரியும், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சோதனைக்கு பின்புதான் அவன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவான். அது எப்ப தெரியுமா? அவன் சோதனையில உத்தமனா இருக்கணும், அந்த சோதனையை ஜெயிக்கணும், அந்த சோதனை மேற்கொள்ளணும். அந்த சோதனையோடு கூட அவன் எப்பொழுது கலந்து செல்லுகிறானோ, அதுல பின்மாற்றத்துக்கு போகாமல், தேவனை விட்டு விலகாமல், அந்த சோதனையில விழுந்து போகாமல், அதெல்லாம் சகித்து சாதித்து அவன் மேலே வரும் பொழுது அவனை கர்த்தர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அவன் ராஜாவாய் அவனை அமர பண்ணுவார். அதுல சொல்லிட்டே ஒரு படிச்ச தெரியும், சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதிருப்பானாக. தன் இச்சைகளினால, பெருமைகளினால சோதிக்கப்படுகிறோம் நாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இன்னைக்கு ஒரு வேளை ஏதோ பெருமையினாலேயோ இல்ல பாவத்தினாலேயோ இல்ல பிசாசுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை பிசாசுக்கு விட்டு கொடுத்ததுனாலேயோ உங்கள் வாழ்க்கை ஒரு சீரடிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல பிசாசோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இல்ல உங்க குடும்பம் ஒரு மாதிரி
போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், அந்த சோதனையை நீ ஜெயிக்கணும், அந்த சோதனையை நீ சகிக்கணும், அது சோர்ந்து போக கூடாது. அந்த சோதனையோடு, அந்த பிரச்சனை கஷ்டத்தோடு, அந்த வியாதியோடு, அந்த போராட்டத்தோடு, ஏன் இந்த வியாதி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இந்த கஷ்டம் வந்தது, ஏன் இந்த நெருக்கடி எனக்கு வந்தது, ஏன் நான் இப்படி விழுந்து போயிட்டேன் என்று ஏன் நீ கேள்வி கேட்கறத வாயை மூடிட்டு நிறுத்திட்டு நீ செய்ய வேண்டிய காரியம் அதிலிருந்து விடுபட்டு அந்த பாவத்திலிருந்து எழுந்து, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னால் எழுந்து வர முடியல, இன்னைக்கு நீங்க சொன்ன ஒரு அபிஷேக கோலை மேல இருக்கிறது, இந்த கோலை வாழ்க்கையை மாற்றட்டும் என்று நீங்கள் எழுந்து இன்றைக்கு அந்த சோதனையை சகித்தவர்களால், அந்த சோதனையோடு கூட, அந்த வியாதி பிரச்சனையோடு கூட, அந்த போராட்ட நெருக்கடியோடு கூட, அந்த கணவன் தொல்லை மனைவி தொல்லையோடு கூட ஒரு வாழ்க்கையில் என்ன காரியங்கள் இருக்கிற அதோடு கூட இருந்து இயேசுவை நோக்கி நீங்க வரும்போது, இயேசுவே என்று நீங்க சொல்லும்போது, சோர்ந்து போகாம ஜபத்தோடு, விசுவாசத்தோடு, அபிஷேகத்தோடு, சபை விட்டு விடாம ஆண்டவரை தேடிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அந்த சோதனையிலிருந்து ஒவ்வொரு அடி கொஞ்சம் கால வைத்தீங்களா, கர்த்தரும் கையில் கொடுத்திருக்கிற அந்த கோலை கொண்டு இன்னைக்கு நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில எந்த உனக்கு எதிரடியாய், மோசைக்கு எதிரடியாய் எவ்வளவு பாம்புகள் இருந்தது, அந்த பாம்புகள் எல்லாம் ஒரு பாம்பு விழுங்கி போட்டது போல இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் என்ன பண்ண தெரியுமா? நான் சொல்றேன், விசுவாசத்தோட ஆமென் சொல்லிட்டே வரணும். இப்ப இன்னைக்கு அந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கை நடக்க போகுது. உன் வியாதியை அந்த அபிஷேகம் விழுங்கி போடும், உன் சாபத்தை அந்த அபிஷேகம் விழுங்கி போடும், அந்த பாவத்தை அந்த அபிஷேகம் விழுங்கி போடும். அந்த கோல் விழுங்கி போடும். உன்னுடைய எல்லா பிரச்சனையும் அந்த அபிஷேகம் விழுங்கி போடும். ஆமென், ஹல்லேலூயா. உன் கடன் பிரச்சனை அந்த அபிஷேகம் விழுங்கி போடும். உன் மரணத்தை அந்த அபிஷேகம் விழுங்கும். உன் விபத்தின் ஆவிகள் அந்த அபிஷேகம் விழுங்கும். உனக்கு எதிரியா எழும்புகிற எல்லா காரியங்களையும் அந்த அபிஷேகம் விழுங்கும். கையை தட்டி ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல அபிஷேகம் எழுத போகிறது. உன் கரத்தில் இருக்கிற அபிஷேகம், உன் கையில் கர்த்தர் கொடுத்திருக்க அந்த கோல், அந்த துணிக்கும் கோல், அந்த கோலை கொண்டு நீ அநேகத்தை விழுங்கும்படியாய் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார், கர்த்தர் உன்னை அநேகருக்கு சாட்சியாக நிறுத்த போகிறார். ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிற ஒரு அபிஷேக அக்கினி, ஒரு அபிஷேக அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பேர கரத்திலும் ஒரு அக்கினி எரிந்து எல்லா கைகளை தலைமையில வைங்க, அப்படியே வாங்கிக்குங்க. தேவ அபிஷேகம் உன்னை தேடி வருது. அந்த துளிர் கோல் மேல வருது, அந்த தேவ அபிஷேகம் மேல வருது. என் தேவன் அபிஷேகத்தோடு உன் மேல கையை வைக்கிறார். அந்த அபிஷேகம் வாங்கிக்கொள்ளுங்க. Receive the command, receive somebody. என் தேவ வல்லமை உன் மேல வருது. இனி எதை குறித்தும் கலங்க தேவையில்லை, எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, எதை குறித்து நீ சோர்ந்து போக தேவையில்லை. என் தேவன் யூதராஜ சிங்கவாய், அவர் யூதராஜ சிங்கவாய், ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறேன். தேவன் இன்றைக்கு எழுந்திருக்கிறார். நான் மறித்தேன், நான் சதா காலங்களிலும் உயிரோடு கொண்டிருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின உயிருள்ள தேவன், உயிரோடு இருந்த தேவன் அவர் உன்னை தேடி வருகிறார். அவர் இறந்து வருகிறார். அவருடைய அபிஷேகம் மேல வருகிறது. இயேசுவை போல வருவதில்லை, அவரை கட்சிக்கிற யூதராஜ சிங்கம், அவரை போல வருவதில்லை. வாழ்க்கை மாற்றும்படியாய், உங்களுடைய சத்துருக்களை ஒடுக்கும்படியாய், உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டும்படியாய், உங்களுடைய எல்லாம் சத்துருவை அழிக்கும்படியாய், அவன் தலையை நசுக்கும்படியாய் கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை தேடி வருகிறது. இன்னைக்கு வாழ்க்கை கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். நான் பார்க்கிறேன், இங்க ஒவ்வொரு தலைமையில ஒரு அபிஷேகம் இருந்தது. கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஓ ஷேகே மன ஷோகோ ரிகா பரன சங்கரிமா நமால ரஷக. தேவன் இன்னைக்கு உங்களை அக்கினியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் மகத்துவமாய் நடத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற மட்டும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் பிரச்சனை எல்லாம் அழிக்கிறதுக்கு வேற ஒன்று இல்லைங்க, கர்த்தர் மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு கதையை சொல்றேன், நான் சொல்லிட்டு சோமணி முடிக்கலாம். ஒரு கடவுள் ஒரு பிளான் பண்ணாராம், ஒரு திட்டம் போட்டாரு. ஒரு கதை மாதிரி எடுத்துங்க. அவர் திட்டம் போட்டாரு. என்ன பண்ணாருன்னா, மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை எங்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாரு. மனுஷனுக்கு அவனவனுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எங்க வைக்கலான்னு பிளான் பண்ணாராம். ஒரு நாள் யோசிச்சாராம், சரி கடலுக்கு ஆழத்துல எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆசீர்வாதத்தை வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சாராம். அப்ப யோசித்த அப்புறம் ஆண்டவர் யோசிச்சாராம், கடலுக்கு ஆழத்துல நம்ம போய் ஆசீர்வாதத்தை வச்சா இன்னைக்கு மனுஷன் கடலின் ஆழத்துக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதை யோசிச்சு அங்க வச்சாலும் மனுஷன் கண்டுபிடித்து விடுவான் அப்படின்னு அவர் நினைச்சாராம். சரி அங்க வைக்க வேணாம், சரி வானத்துல வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாராம். அப்ப பிளான் பண்ணும்போது அப்போ இப்ப மனுஷன் வானத்திற்கெல்லாம் நிலவுக்கெல்லாம் போயிட்டு வரான். ஆமென் ஹல்லேலூயா. எங்க வச்சாலும் கண்டுபிடிச்சிருவானே அப்படின்ட்டு, வேற எங்க வைக்கிறது, பூமியில வச்சாலும் கண்டுபிடிச்சிருவானே. ஆண்டவர் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தாராம். எங்க வச்சாலும் மனுஷன் கண்டுபிடித்து விடுவான், அவன் ஆசீர்வாதத்தை கண்டுபிடித்து அவன் பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சான். ஒரு இடத்துல வச்சு அவனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு வந்து அவனுக்குள்ள வச்சுட்டாரான். ஆமென் ஹல்லேலூயா. யாருக்குள்ள வச்சுட்டாரு? அவனுக்குள்ள வச்சுட்டாரான். அவனுக்குள்ள வச்ச உடனே நம்ம என்ன பண்ணோம், நம்ம எங்க தேடுவோம் ஆசீர்வாதத்தை? கடலுக்குள்ள இருக்கிறதா, ஆயத்தில் இருக்கிறதா, வானத்தில் இருக்கிறதா, பூமியில இருக்கிறதா, அப்படியே தேடுவோம். ஆமென் ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் இப்ப பாருங்க, நிறைய நேரத்துல ஆண்டவர் நமக்குன்னு ஒரு அழகை வச்சிருக்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா. ஆனா நம்ம அழகை பார்த்து ஒரு நாளாவது நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோமா? இல்ல, சந்தோஷப்படலை. நம்ம யாரை பார்த்து சந்தோஷப்படுறோம்? எதில் இருக்காங்க, ஓ அவங்க நல்லா இருக்காங்க, அவன் நல்லா இருக்கா, அவன் நல்லா இருக்கான், ஓ அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு அவங்க அழகை பார்த்து தான் நம்ம ரசிக்கிறோம். அங்கதான் பார்த்துட்டு தேடிட்டு இருக்கிறோம். அந்த அழகெல்லாம் எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு அந்த இடத்துல தான் தேடிட்டு இருக்கிறோம். ஒரு நாளாவது நம்ம அழகை பார்த்து நம்ம ரசிச்சு இருக்கோமா? இல்ல. இது ஒரு அழகான சரீரம் அப்படி நம்ம ரசிச்சிருக்கோமா? இல்ல. ஒரு நாளும் அதை நம்ம ரசிக்கல, ஒரு நாள் நம்ம அதை பார்க்கல. ஏன்னா நம்ம கண்ணெல்லாம் எங்க போகுது? மனுஷன் மேலதான் போகுது, வேற இடத்துல தான் போகுது, நம்ம பார்க்கறதே கிடையாது. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு நாளாச்சு இந்த சரீரம் எவ்வளவு அழகானது தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் இயேசு இந்த சரீரத்தில் வாசம் பண்ணுகிறாரு. அவளை விட நான் அழகானவன், அவளை விட நான் அழகானவ அப்படின்னு ஒரு நாளாவது யோசிச்சிருக்குமா? கிடையாது. ஆமென் ஹல்லேலூயா. இது என்ன, அதுக்கு சக்சஸ் ஆகட்டும், போனா போகட்டும், முடிஞ்சா முடியட்டும், இது எதுக்கு அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்றது இல்லைங்க, எதுக்கு நம்ம செத்து போனா போகுது, என்னத்துக்கு வாழ்ந்து என்னத்தை பண்ண போறோம் அப்படின்லாம் பேசிட்டு, நான் பிறந்தது இது மாதிரி, என் அப்பா அம்மா இப்படி மாதிரி என்ன பெற்று போட்டாங்க, நல்லா அழகா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நல்ல செல்வாக்கான வீட்டுல பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், உனக்குள்ள ஒரு அழகு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா. அது உனக்கு தெரியல, நம்ம எங்க அங்கங்க தேடிட்டு இருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம கருப்பா இருந்தாலும், கரேன்னு நம்ம லாங்குவேஜ் சொல்ற மாதிரி இருந்தாலும், அதுக்குள்ள ஒரு அழக தேவன் வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. உன்னை பார்த்து 4 பேரை ரசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது நமக்கு தெரியாம நம்ம கண்ணெல்லாம் வெளியில தான் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. சொல்ல ஒவ்வொரு நாளும் தூங்கி இருந்த உடனே சொன்னோம், இந்த சரீரம் விசேஷித்தது, இது அழகான சரீரம். ஏன்னா என் ஆண்டவர் இந்த சரீரத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த சரீரத்திற்குள்ள வராத வரைக்கும் இது உதவாத சரீரம்னா, அழகில்லாத சரீரம்னா, சீர்கட்ட சரீரம்னா, இது களிமண்ணு தான். ஆனா ஆண்டவர் எப்ப எனக்குள்ள வந்தாரோ அப்ப என் சரீரம் அழகாய் மாறினது. என்னுடைய எல்லா ஆவி ஆத்மா சரீரம் அழகாய் மாறிவிட்டது ஒரு என்ற வரணும். ஆமென் ஹல்லேலூயா. பக்கத்துல இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை குளிக்காம வந்திருந்தா கூட சரி, ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேளுங்க. ஆமென் ஹல்லேலூயா. கேளுங்க. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார், கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நமக்குள்ள இருக்கிறத பாக்குறது இல்ல, நமக்குள்ள இருக்கிறத பார்க்காம வெளியில அங்க இங்க தேடி ஓடி ஆடிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படிதான் மனுஷன் என்ன பண்ணா, ஆண்டவர் கடவுளை மனுஷனுக்குள்ள ஆசீர்வாதத்தை வச்சுட்டான். இப்ப அவன் எங்க தர்றான்? அந்த மனுஷனு கூட தர்றான். அந்த மனுஷன் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கான், இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்களே, அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, வெளியில தேடுறான தவிர அவனுக்குள்ள வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் பார்க்கல. ஆமென் ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற அழகை நீங்க பார்க்கல. ஆமென் ஹல்லேலூயா. வெளியில தான் தேடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, அந்த மனுஷனுக்குள்ளே அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் சொல்ல வந்தேன். ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்க இருக்க தெரியுமா? உனக்குள்ள இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்கிறது. நீ அங்க இங்க தேடி ஓடணும்னு கிடையாது. கர்த்தர் ஒரு கோல் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு அபிஷேக கோல் உங்ககிட்ட வந்திருக்கிறது. அந்த கோல்
கோல் உனக்குள்ள இருக்கிறதுனா கர்த்தர் உனக்குள்ளே வச்சிருக்கிறார். எல்லாவித ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலத்தையும் அபிஷேகத்தையும் கிருபைகளையும் தாளந்துகளையும் கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. அதனால நீ இங்க போய் அங்க போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் எனக்குள் இருக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற யூதராஜ சிங்கம் என் இயேசு ராஜா, என் இயேசு அழகுள்ளவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, ஆயிரம் சிறந்தவர், 16 பெரியவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அல்பாவும் மேகவும் இருக்கிற என் அழகான ராஜா தேவன் எனக்குள் இருக்கிறார். நானும் அழகானவன், நானும் அழகானவள். அந்த ராஜா எனக்குள் வாசம் பண்ணும்போது கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் எனக்குள் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இயேசுனாவே ஆசீர்வாதம் தான். ஆமென் ஹல்லேலூயா. அந்த இயேசு இப்ப நம்ம அங்க இங்க தேடிட்டு வரோம். அந்த இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? அவருக்குள்ள இருக்கிறது. இயேசுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. ஓகேவா? அந்த ஆசீர்வாதம் இப்போ ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? இயேசுக்குள்ள. இயேசு எங்க இருக்கிறார்? ஆமென் ஹல்லேலூயா. அப்ப இயேசு உள்ள வச்சிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்து அவரை பராமரித்துட்டே இருந்து அவரோட பேசிக்கிட்டே அவரோட உறவாடிக்கிட்டே அவரோட ஜெபம் பண்ணிக்கிட்டே அவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கும். அதை நீங்கள் அப்படியே எடுத்து அதை ருசித்து சுவைக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று நீங்கள் ருசிக்க முடியும், சுவைக்க முடியும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இயேசுவை தேடுறது கிடையாது. சண்டே ஏதோ ஒரு கடமைக்காக சர்ச்சுக்கு வர்றது. உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குன்னு இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. என்ன சொல்லிட்டேன்னு சொல்லாதீங்க. இது கடமைக்காக சர்ச்சை தேடுறது, அதுக்கடுத்து ஜெபம் பண்றது இல்லை, அதுக்கடுத்து ஆண்டவர் தேடுறது இல்லை, வாரம் முழுவதும் எங்க போறது, யாரோடு கூட பழகிறது, எப்படி எப்படி பேசுறது, செய்யறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் செய்யறது, அப்புறம் சண்டே ஏதோ ஒன்று வருது, வந்துட்டு அப்புறம் வந்து ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி சொல்லக்கூடாது. ஆசீர்வாதம் இயேசுக்குள்ள இருக்கிறது. அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அந்த அபிஷேக கோல் உனக்குள்ள இருக்கிறது. அந்த அபிஷேக கோல் தீமையை விழுங்கும், நன்மையை கொடுக்கும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. இப்படி சொல்றேங்க நானு. அந்த அபிஷேக கோல் வந்து தீமையெல்லாம் அது விழுங்கிடும், நன்மையெல்லாம் அது கக்கும். நம்ம புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? தீமையெல்லாம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் அந்த அபிஷேக கோல் விழுங்கிவிடும். உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் அந்த அபிஷேக கோல் அப்படி துப்பிவிடும். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றேன், உன் பக்கத்துல 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா அது விழுங்கிட்டே இருக்கு. இப்ப நான் சொல்றேன், உனக்காக என்ன பில்லிய சூனிய செய்வினை கட்டுகள் எவன் என்ன செஞ்சுட்டே இருந்தாலும் அந்த கோல் உனக்குள்ள இருந்துச்சு. அது என்ன பண்ணும் சொல்லுங்க? என்ன பண்ணாது? விழுங்கிட்டே இருக்கும். ஒரு ஆமென். இப்ப திடீர்னு வியாதி உன்னை தேடி வருதா? அந்த கோல் விழுங்கும். பிசாசு உன்னை தேடி வரணும், அந்த கோல் விழுங்கும். சர்ப்பம் உன்னை தேடி வருது, அந்த கோல் விழுங்கும். போராட்டம் உன்னை தேடி வருது, அந்த கோல் விழுங்கும். கடன் உன்னை தேடி வருது, அந்த கோல் விழுங்கும். பாவம் உன்னை தேடி வருது, அந்த கோல் விழுங்கிட்டே இருக்கும். உன்னை சுற்றிலே வருகிற எல்லா காரியங்களும் அந்த கோல் விழுங்கிட்டே இருக்கும். அதுக்கு உனக்கு தேவையான எல்லா சுகம், சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பு, நன்மை, கிருபை, அபிஷேகம், செல்வம், செழிப்பு, ஆசீர்வாதம், பரிசுத்தம் எல்லாமே அந்த கோல் தூப்பிட்டே இருக்கும். அது கக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க பரிபூர்ணமாக வாழ முடியும். ஆமென் ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோல், இயேசுக்குள்ள இருக்கிற அந்த கோல் என்ற அபிஷேகத்தின் ஆசீர்வாத கோல் உங்களுக்குள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ முடியும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. செல்வ செழிப்பு மிக்கவர்களாக வாழ முடியும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல இருக்கும். எழுந்து நிற்கலாம், நான் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த போராட்டத்தின் சோதனையின் மத்தியிலும் கர்த்தருடைய அபிஷேக கோல் உங்களை நடத்தும், ஆசீர்வாதமாக உங்களை நடத்தும். அந்த ஆசீர்வாத கோல் உங்களுக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா.